ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம வித்தியாசமானன்னு சொல்றதை விட ஒரு அமானுஷ்யமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த உலகத்துல உண்மையிலேயே பேய் இருக்கா இல்லையான்ற கேள்விக்கு சில ஆராய்ச்சியாளர்களும் சில விஞ்ஞானிகளும் சில பத்திரிகையிலையும் தான் எழுதின புத்தகங்கள்ல உண்மையான சம்பவங்களை அப்படியே ஒன்று விடாம சொல்லியிருக்காங்க. அந்த சம்பவங்கள் நம்ம வரிசையா பார்க்கலாம். 1960களில் டாக்டர் கென்னத் வாக்கர் அப்படின்ற ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர். இவர் ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட். இப்ப இருக்கிற டாக்டர்களுக்கெல்லாம் சவால் விடுற மாதிரி அந்த காலத்திலேயே ரொம்ப அதிகமா சாதிச்சவர். தான் கைப்பட எழுதின தன்னோட சுயசரிதையில தனக்கு நடந்த அனுபவத்தை பத்தி ரொம்ப டீட்டெயில் எழுதியிருக்காரு. இவர் வேலை பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கும் அங்கேயே தங்கி படிக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸோட காலேஜும் பக்கத்துல இருக்கு. இந்த ரெண்டு பில்டிங்ஸ் இணைக்கிற மாதிரி ஒரு வராண்டா இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் வழக்கம் போல மதியம் 12 மணிக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த காலேஜ் போறதுக்காக வராண்டால நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு 50 வயசுக்கு ஒரு அம்மா ரொம்ப அவசரமா இவரை கிராஸ் பண்ணி போறாங்க. பார்க்க ரொம்ப உயரமா ஆள் புதுசா இருக்காங்க. இந்த நர்ஸ் நான் இதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு டாக்டர் அந்த நர்ஸையே பார்த்துக்கிட்டு இருக்கும். திடீர்னு கொஞ்சம் தூரத்துல மறைஞ்சு போயிடுறாங்க. பக்கத்துல சொல்லிக்கிறமே வேற எந்த பில்டிங்ஸும் கிடையாது. ஒரே ஒரு தோட்டம் மட்டும் தான் இருக்கு. இவ்வளவு சீக்கிரம் வேற எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பே இல்ல. திடீர்னு அந்த அம்மா எங்க போனாங்க அப்படின்னு இவர் குழம்பிக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் சாயங்காலம் அந்த நர்ஸ் அதே இடத்துல பாக்குறாரு. இப்பயாவது அந்த அம்மாட்ட யாருன்னு பேசி கேட்கலாம் ட்ரை பண்றப்ப மறுபடியும் காணாம போயிடுறாங்க. இவருக்கு அப்படியே கை காலெல்லாம் குப்புன்னு வேர்க்க ஆரம்பிக்குது, நடுங்க ஆரம்பிக்குது. அன்னைக்கு ஈவினிங் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற எல்லா நர்ஸையும் ஒரு இடத்துல அசம்பிளி ஆக சொல்றாரு. அவங்க எல்லார்கிட்டயும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறாரு. பாக்குறதுக்கு நல்ல உயரமா வாட்ட சாட்டாமா ஆம்பளை மாதிரி இருக்கிற மூக்கு புடப்பா இருக்கிற ஏதாவது ஒரு லேடி நர்ஸ் இங்க வேலை பார்க்கறாங்களா? உங்கள யாருக்காவது அந்த நர்ஸை பத்தி தெரியுமான்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே எல்லா நர்ஸும் வாய் அடிச்சு போறாங்க. அப்போ ஒரே ஒரு சீஃப் நர்ஸ் மட்டும் வாயை திறக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டெல்லான ஒரு நர்ஸ் இங்க வேலை பார்த்தாங்க. இங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்த ஒரு டாக்டர் அந்த நர்ஸை திட்டாங்கன்னு அந்த நர்ஸ் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மாடியில போய் கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அங்க எல்லாருமே அணிலிருந்து ஸ்டெல்லாவோட ஆவியை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு மேல அந்த வராண்டால நடக்கவே மாட்டோம். ஆனா ஸ்டெல்லாவோட ஆவி இது வரைக்கும் யாருமே காயப்படுத்தினதோ தொல்லப்படுத்தினதோ கிடையாது அப்படின்னு அந்த டாக்டர் தான் புத்தகத்துல அந்த ஆவியை பத்தி டீடைல் எழுதியிருக்காரு. இது இந்த டாக்டருக்கு நடந்த ஒரு சம்பவம். அடுத்து இதே மாதிரி ஒரு புக் எழுதல பாயின் அப்படின்ற ஒரு லேடியோட கதை தான். தி வேர்ல்ட் அண்ட் தட் அப்படின்ற ஒரு ஃபேமஸான புக்கையும் எழுதியிருக்காங்க. அந்த புக்கில் தான் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு முரட்டுத்தனமான சம்பவத்தை பத்தி ரொம்ப டீடைல் எழுதியிருக்காங்க. பாயின் அப்படின்ற இந்த லேடி சாதாரணமானவங்க மாதிரி பேயை பார்த்த பயப்படுற ஆளே கிடையாது. எங்கேயாவது ஒரு அமானுஷ்யமான சம்பவமோ பேயோ இருக்குன்னு கேள்விப்பட்டா உடனே அங்க டாக்ஸி பிடிச்சு போயிருவாங்க. அங்க என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி புக் எழுதுறதா உங்களுக்கு முதல் வேலையே. ஒரு நாள் ஒரு வேலை விஷயமா தன்னோட கார்ல செக்யூரிட்டியோட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹைவேல கார் ரிப்பேர் ஆயிருது. அப்போ உடனே ஹைவேக்கு பக்கத்துல இருக்க ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்குறாங்க. ரூம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர்ல சைன்லாம் போட்டு அந்த ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்களோட உள்ளுணர்வு சொல்லுது எனக்குள்ள என்னமோ இருக்குன்னு. சரி என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம் அப்படின்னு அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. அப்ப கரெக்டா மணி 1:30 இருக்கும். இவங்க தலைமாட்டுக்கு பக்கத்துல பச்சை கலர் ட்ரெஸ் போட்ட யாரோ ஒரு ஆளு வெளிரி போன முகத்தோட இவங்களோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிற மாதிரி தோணுது. திடீர்னு அந்த ரூமோட டெம்பரேச்சர் பயங்கரமா குறையுது. இவங்களால மூச்சு விட முடியல. இருந்தாலும் இந்த ஆவி கழுத்து பிடிச்சு நெரிக்கிறது இவங்களுக்கு பயங்கரமா கோபத்தை ஏற்படுத்துது. தன்னை மீறி தான் முழு சக்தியை யூஸ் பண்ணி அந்த பேயை பார்த்து ரொம்ப சத்தமா கத்துறாங்க வெளியே போன்னு. இப்படி இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கத்துன உடனே அந்த பேய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தலை குனிஞ்சு போய் ரூம் விட்டு மெதுவா காணாம போயிருது. அது தன்னோட கழுத்தை அழுத்துல ஈரலோ ஏதாவது காயமோ இருக்கா அப்படின்னு கனடில பாக்குறாங்க. ஒண்ணுமே இல்ல. மறுநாள் காலையில அந்த ஹோட்டலோட மேனேஜர் போய் பாக்குறாங்க. எனக்கு அந்த பேயை சுத்தமா பிடிக்கலன்னு சொன்ன உடனே அந்த மேனேஜருக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அப்படியே பேந்த முழிக்கிறான். நான் நேத்து நைட்டு அந்த ரூம்ல ஒரு பேயை பார்த்தேன். உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு எனக்கு தெரியும் சொல்லுங்க அப்படின்னு இந்த லேடி கத்த அந்த மேனேஜர் இந்த காலத்துல போய் பேய் எல்லாம் சொல்றீங்க, நீங்க பார்த்தது ஏதாவது பிரம்மையா இருக்குன்னு சமாளிக்கிறான். உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு லேடி இன்னும் மிரட்ட கடைசியில் உண்மையை ஒத்துக்கிறான். உங்களை மாதிரி ஏகப்பட்ட பேர் அந்த ரூம்ல அந்த பேயை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அந்த உண்மையை மறைச்சு உங்களுக்கு நான் ரூம் கொடுத்துருக்க கூடாது, தயவு செஞ்சு மன்னிச்சிருக்க அந்த மேனேஜர் மன்னிப்பு கேட்கறான். உடனே அந்த லேடி என்ன சொல்றாங்க, நீ மன்னிப்பு கேட்கலாம் அவசியம் கிடையாது, இதுக்கு மேல யாருக்கும் அந்த ரூமை வாடகை கூடாது. என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான லேடியா இருக்கும் தப்பிச்சும் பொழைச்சும் வந்துட்டேன். இது பயந்த சுபாக உள்ளவங்க வீக்கான ஆளுங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருவாங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு அந்த லேடி ஒரு புக்ல ஒரு முக்கியமான குறிப்பு எழுதுறாங்க இந்த ஆவியை பத்தி. பொதுவா ஆவிகள்ல இது 2வது டைப். இப்படி ஒரு ஸ்கூல்ல பயந்து போன ஒரு பையன் இருக்கானா, அந்த பையனை எல்லாருமே சேர்ந்து கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த ஆவிகளும் நீங்க ரொம்ப பயந்தீங்கன்னா உங்களை போட்டு ரொம்ப அமுக்கும். பொதுவா ஆவிகள்னால யாருமே சாக மாட்டாங்க, இந்த ஆவிகளை பார்த்த பயத்தினாலதான் சாவாங்க. அதனால பேய்களை நீங்க பாத்தீங்கன்னா பயப்படாதீங்க, தைரியமா எதிர்கொள்ளுங்க. மத்தபடி இந்த ஆவிகள்னாலையும் பேய்கள்னாலையும் யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எழுதியிருக்காங்க. இது அந்த டைம்ல அமெரிக்கா முழுக்க ஒரு அதிர்வலை ஏற்படுது. அடுத்து நம்ம பார்க்க போற சம்பவம் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான சம்பவம் தான். புக் சைடு அப்படின்ற அமெரிக்க டிவி சீரியல் நடிச்ச பிரபலமான ஒரு நடிகை. அவங்களோட பேரு டோரின் ஸ்லோன். அவங்கள அதே டிவில இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்ப இன்டர்வியூல சர்வ சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு நடந்த ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தை இந்த இன்டர்வியூல ரொம்ப டீடைலா சொல்லியிருக்காங்க. பாக்குற எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. இது உண்மையிலேயே அவங்களுக்கு நடந்துச்சுன்னு வேற அடிச்சு சொல்றாங்க. தான் ரொம்பவே பிரபலமா இருக்கும்போது தான் ஹஸ்பண்டும் இந்த நடிகையும் ஒரு பழைய பூத்து பங்களாவை விலைக்கு வாங்கியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வெக்கேட் ஆகி கொஞ்ச நாள்ல இந்த நடிகையோட கண்ணுக்கு சில மர்மமான உருவங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. இவங்களை கிராஸ் பண்ணி உருவம் போற மாதிரியும்
அந்த வீட்டோட கதவு ஆட்டோமேட்டிக்கா திறந்து மூடுற மாதிரியும் பீரோட கதவு திறந்து மூடுற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. இவங்க வளர்க்குற பூனையோட கண்ணுக்கு அந்த உருவம் நல்லாவே தெரியும் போல. அடிக்கடி பயந்து போய் கத்தி ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குமா. நைட்டு கரெக்டா 2:30 மணி இருக்கும். நல்லா சமைக்கிற மாதிரி வாட வருமா. கீழே போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களாம். ஒரு நாள் இவங்க தங்கி இருக்கிற ரூமுக்கு பக்கத்துலயே ஒரு 3 உருவம் கிராஸ் பண்ணி போனதை நல்லாவே பார்த்திருக்காங்க. இதையெல்லாம் அந்த இன்டர்வியூல அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்டர்வியூ எடுக்கிற அம்மா என்ன கேட்கறாங்க, உங்க கண்ணுக்கு தான் அமானுஷமான உருவங்க தெரிஞ்சிருக்குல்ல, அப்ப ஏன் அந்த வீட்டை நீங்க காலி பண்ணாம அங்கேயே இருந்தீங்க அப்படின்னு கேட்க அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு பதில சொல்றாங்க. கொஞ்ச நாள் எங்களுக்கு அப்படியே பழகிருச்சு. எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்மே அந்த ஆவிக்கு ஆயிட்டாங்க. எங்க கண்ணுக்கு தெரிஞ்சதே தவிர அதுக்கு எங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அதனாலேயே என்னமோ எங்களுக்கு அந்த வீட்டை விட்டு போகணுன்ற எண்ணம் வரவே இல்லை அப்படின்றாங்க. இந்த டிவி நடிகிட்டு இருந்து இப்படி ஒரு பதிலை யாருமே எதிர்பார்க்கல. இது இப்படி நடக்க இதை விட ஒரு முரட்டு சம்பவம் நடந்திருக்கு. பிரிட்டன்ல லாங்கஸ்டர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் இருக்க ஜெயில பல வருஷமா ஹெட் ஜெயிலரா இருந்த ஒருத்தர் தன்னோட அனுபவத்தை ரொம்ப கொடூரமா சொல்லியிருக்காரு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எவ்வளவோ கைதிகளை பார்த்திருக்கேன். அப்படி ஒரு கைதி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. மொக்ரன் அப்படின்ற அந்த கைதி அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போறான். நான் அவனை பார்க்கறதுக்காக அவன் ரூமுக்கு போயிருந்தேன். இன்னைக்கு அவன் விடுதலை ஆக போறன்ற சந்தோஷம் என் முகத்துல கொஞ்சம் கூட இல்லை. என்ன மெதுவா அவன் தங்கிட்டு ரூமுக்குள்ள கூப்பிட்டான். இந்த ரூமுக்குள்ள ஒரு அம்மாவும் பொண்ணும் ஆவியை ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பப்போ வறண்டால் நடமாடுவாங்க, திடீர்னு காணாம போயிருவாங்க, திடீர்னு ரூமுக்குள்ளேயும் வருவாங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, எனக்கு அப்புறம் இந்த ரூமுக்குள்ள யாராவது ஒரு கைதியை போடுறீங்கன்னா கொஞ்சம் தைரியசாலியா போடுங்க. பயந்த சுபாவம் கொண்டவனையோ இல்ல ஹார்ட் அட்டாக் பேஷண்டையோ போட்டுறாதீங்க. அந்த பேயை பார்த்த பயத்துல அங்கேயே செத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைதி போயிடுறான். இந்த வார்டனும் பெருசா கேர் பண்ணிக்காம பயங்கரமா சிரிக்கிறார். அடுத்த நாளே இன்னொரு கைதியும் வரான். போன கைதி என்னெல்லாம் சொல்லிட்டு போனானோ அது எல்லாத்தையும் இவனும் ஒன்று விடாம சொல்றான். ரெண்டாவது வந்த கைதி ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டனால அவனை வேற ரூமுக்கு மாத்துறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு முரட்டுத்தனமான ஆளை அந்த ரூமுக்குள்ள போடுறாங்க. அவன் யாருன்னா அவனும் ஆர்மில கமாண்டவா இருந்தவன் தான். ட்ரைனிங்ல இருந்த ஒரு சோல்ஜரை அடிச்சே கொண்டு இருக்கான். இவன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படவே மாட்டான். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, தைரியமான ஆளு. எப்பவுமே கைதிகள் அவங்களுக்கு ஏதாவது ஆபத்தோ எமர்ஜென்சினா ஒரு அலாரத்தை அடிப்பாங்க. அந்த அலாரம் நைட்டு 10 மணிக்கு அவன் ரூம்ல இருந்து வருது. இன்னும் ஜெயிலர் போய் பாக்குறாரு. அந்த கமாண்டோ செவுத்துல பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு நடுங்கிட்டு இருக்கான். இந்த ரூம்குள்ள ஒரு மோசமான 2 ஆவி இருக்கு. இதுக்கு மேல இந்த ரூம்ல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு நடுக்கிக்கிட்டே அந்த ரூம் விட்டு ஒரே ஜம்ப் ஆகி ரூமுக்கு அந்த கமாண்டோ ஓடி போயிடறான். இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக அன்னைக்கு நைட்டு ஜெயிலர் அந்த ரூம்ல தங்குறாரு. தங்கும்போது ஹேங்கர்ல இருந்த ஒரு துணி தானாவே பறந்து வந்து இவர் கழுத்தை பிடிச்சு யாரும் நெரிக்கிற மாதிரி இருக்கு. இவரும் தப்பிச்சும் பொழைச்சு அந்த ரூமை விட்டு வெளியே குதிச்சு ஓடி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு அந்த ஜெயிலுக்கு மறுபடியும் அவர் போவே இல்லைன்னு வேற சொல்றாரு. இப்படி கெட்டது பண்ற ஆவிகளுக்கு மத்தியில நல்லது பண்ற சில ஆவிகள் இருக்குன்னு சொல்றாங்க. யூஎஸ்ல கஸ்டம்ஸ் ஆபீசரை வேலை பார்த்த தாமஸ்ன்றவர் ராணுவ வீரர்கள்லாம் தங்கியிருந்த பழைய விடுதியை விலைக்கு வீடா வாங்குறாரு. அந்த வீட்டுல இவரோட ஒய்ஃப் 2 பசங்கன்னு எல்லாருமே இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள இவர் எப்ப போனாலும் இவர் யாரோ ஒரு உயரமான உருவம் கிராஸ் பண்ணி போற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காரு. சாவியை கீழே போட்டாலோ இல்ல சூச சரியா அடுக்காம விட்டாலோ கொஞ்ச நேரத்துல எல்லாமே கரெக்டா சரியான வரிசையில நிக்குமா. ஆரம்பத்துல நினைச்சிருக்காரு தான் ஒய்ஃப் தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைச்சிருக்காரு. ஆனா வீட்டுல இவர் மட்டும் இருக்கிறப்ப கூட இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு நாள் நைட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்ட்ல ஹால்ல இருக்கிற சோஃபால அசந்து தூங்கியிருக்காரு. அன்னைக்கு நைட்டு சரியான மழை வேற, அதனால கரண்ட் வேற இல்ல. இவர் உட்கார்ந்த சோஃபாவுக்கு அடியில ஒரு கொடூரமான தேல் இவளை கடிக்கிறதுக்காக பக்கத்துல வந்திருக்கு. அப்ப திடீர்னு இவரை யாரோ எழுப்புற மாதிரி ஒரு சத்தம். திடீர்னு எந்திரிச்சு பார்க்கற பக்கத்துல தேல் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருந்தாரா உண்மையிலேயே ரொம்ப நேரம் தூங்கி இருப்பார். இப்படி தான் வீட்டுல ஃபேமிலி மெம்பர் மாதிரி தனக்கு நல்லது பண்ண ஒரு ஆவியும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கடைசி நம்ம பார்க்க போற இந்த சம்பவம் ரொம்ப ஃபேமஸான ஒரு சம்பவம். 1896ல பிரிட்டனுக்கும் பாரிஸ்க்கும் ஒருத்தர் தூதுவரா இருந்திருக்காரு. அவரோட பேர் பிளாக் அவுட். அயர்லாந்துல இருக்கிற ஃபேப்லி என்ற ஊருக்கு வேலை விஷயமா போயிருக்காரு. அன்னைக்கு நைட்டு அங்க இருக்கிற பங்களால தங்குறாரு. தங்கும்போது நைட்டு திடீர்னு யாரோ அழுகிற மாதிரி சத்தம் வேற கேட்டிருக்கு. யாரு அப்படின்னு கேட்டுட்டு பாக்குறாரு. நேரம் ஆக ஆக சத்தம் அதிகமாயிட்டே போதும். அந்த சத்தம் பங்களாக்கு வெளியே இருக்க தோட்டத்துல இருந்தா வருது. மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு தோட்டத்துக்குள்ள போறாரு. தூரத்துல ஒரு ஆளு முதுகுல சவப்பெட்டியை வச்சு நின்னுகிட்டு இருக்கான். யார் நீன்னு கேக்குறாரு. உடனே அவன் தாம் கொடூரமான முகத்தை காட்டிட்டு அங்கேயே நில்லு அப்படின்ற மாதிரி கை காட்டுறான். இதை பார்த்த உடனே பயந்து போய் அங்கேயே நிக்கிற. கொஞ்ச நேரத்துல அந்த உருவம் மறைஞ்சு போயிரு. இது நடந்த கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு பாரிஸ்ல இருக்கிற பிரபலமான கிராண்ட் ஹோட்டலுக்கு போறாரு. அங்க விருந்தெல்லாம் அட்டன் பண்ணிட்டு லிஃப்ட்ல போலான்னு பாக்குறப்போ ஒரே கூட்டம். அப்ப அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஒருத்தர் லிஃப்ட் ஆபரேட்டரா இருக்கான். பார்த்த உடனே கொஞ்ச நேரத்துல பயந்து போயிறாரு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தோட்டத்துல பார்த்தா அதே உருவம் கொடூரமான முகம் மறுபடியும் இவர் அப்படி நிப்பாட்டுறான். லிஃப்டோட கதவு மூடுது. இவர் மட்டும் அந்த லிஃப்ட்ல ஏறவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் லிஃப்டோட கேபிள் அறுந்து விழுந்து அந்த லிஃப்ட்ல போன 11 பேரும் கொடூரமா இறந்து போயிட்டாங்க. அந்த உருவம் இவர் அப்படியே தடுத்து நிறுத்தி இவர் உயிரை காப்பாத்திருக்கு. இந்த உண்மை சம்பவத்தை அப்படியே கதையா எல்லா பத்திரிகையிலும் எழுதுறாங்க. இந்த பேய் கதை பிரிட்டன்ல ரொம்பவே பிரபலமான கதை. இந்த மாதிரி நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை புத்தகங்கள் மூலமாவோ பத்திரிகை மூலமாவோ டிவிகள் மூலமாவோ சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே பேயை பார்த்திருக்கீங்களா? பேயோட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? பேய் இருக்குன்றதை நீங்க நம்புறீங்களான்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.